கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பிலிப்பின் விடியலில் நீங்கள் நிச்சயத்தை பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்முடைய கால்களை விட மாட்டேன் என ஆசீர்வாதம் கிடைக்கும் வரை இறுக பற்றிக் கொள்ளுகிற விசுவாசம் வேண்டும். அப்போ ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்ட பிறகு விட்டு விடலாமா? கூடாது. இன்னும் அதிகமான விசுவாசம் உள்ளவராய் வாழ வேண்டும். என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ ஜெபிக்க ஆரம்பித்தாயோ, அந்த ஜெபம் உன் வாழ்வில் நீ இருக்கும் வரை உன்னோடு வர வேண்டும். ஒருவேளை நான் தவறு செய்யும் போது அந்த தவறுக்காக மன்னிப்பு பெறுவதற்காக நான் ஜெபித்தேன், மன்னிப்பு கிடைத்தது, அந்த ஜெபத்தை நான் தொடர வேண்டுமா என கேட்டால், ஜெபத்தை தொடர வேண்டும், பாவம் செய்வதை விட்டுவிட வேண்டும். நீ வாழ்வதற்கே மன்னிப்பு தவிர மீண்டும் மீண்டும் பாவம் செய்வதற்கு அல்ல. பாருங்க, ஒரு தகப்பன் தன் ஒரே மகளை அவள் ஆசையாய் கேட்டதற்காக பக்கத்து ஊரில் நடக்கிற திருவிழாவுக்கு அழைத்து போனார். அந்த மகளை தன் தோளின் மேல் ஏற்றி எல்லாவற்றையும் சுற்றி காட்டினார். மகள் அத்தனையும் கண்டு பிரமிக்க ஆரம்பித்தார். கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்தார். சாப்பிட்டு சந்தோஷம் அடைந்தார். அந்த திருவிழாவிலே ஒவ்வொரு நிகழ்வும் அவள் கண்ணை கவர ஆரம்பித்தது. ஒவ்வொரு பொருளும் அவள் உள்ளத்தை ஈர்த்தது. பரவசமானால் கொஞ்சம் கொஞ்சமாக தன் தந்தையின் கைப்பிடியில் இருந்து விலக தூண்டியது. எல்லாவற்றிலும் தானாக தனியாக கலந்து கொள்ளும் என்கிற எண்ணத்தை தூண்டியது. உள்ளும் இவை எல்லாவற்றையும் கண்டு மயங்க ஆரம்பித்தது. ஒரு இடத்திலே அவள் தகப்பன் அவளுக்காக ஒரு பொருளை வாங்க பணம் எடுக்க கையை எடுத்த நேரம் பார்த்து ஓடி சென்று கூட்டத்திலே மறைந்து போனாள். தகப்பன் தேடினார். எங்கே சென்றாள் என கூட்டத்திலே தேடியும் கிடைக்கவில்லை. பதறி போனாள். அவள் தகப்பனோடு வந்ததையோ தகப்பனையோ மறந்து சுற்றி திரிந்தாள். திருவிழா கூட்டத்திலே கலங்கினான், கதறினான் தந்தை தன் மகளை காணான். திருவிழாவிலே இங்கும் அங்குமாக ஓடி ஆடி திரிந்தவளுக்கு சந்தோஷம் நிறைந்தது. ஆனால் தாகம் எடுத்தது. பசியினால் துடித்தாள். வாங்கி கொடுக்க ஆள் இல்லை. யாரிடம் கேட்பது? சோர்ந்து போனாள். இவளை கண்டு குழந்தைகளை கடத்தும் கூட்டம் இவளை கடத்தி சென்றது. அப்பொழுது தான் அடைக்கப்பட்ட நிலையில்தான் என் தந்தையோடு இருந்திருந்தால் எல்லாம் எனக்கு கிடைத்திருக்குமே என தந்தையின் பாதுகாப்பை அன்பு உணர்வு தொடங்கினார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என திருமறை தெளிவுபடுத்துகிறது. திருவிழாவின் கவர்ச்சி அந்த மகளை தன் தகப்பனிடத்தில் இருந்து பிரித்தது. இந்த உலகத்தின் கவர்ச்சி, இந்த உலகத்தின் இச்சைகள் நம்மை நம்முடைய பரம தகப்பனிடத்திலிருந்து பிரித்துவிடும் என்பதனை உணர்ந்தவராய் விசுவாசத்தை விட்டு விலகாமல் உறுதியாய் பற்றி கொண்டு அதிலே நிலைத்து நிற்போம். கிறிஸ்து தரும் ஆசீர்வாதத்திலே சுகத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுக் கொள்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமது குமாரனின் தூய இரத்தத்தின் வழியாய் எங்களுக்கு நீர் கொடுத்த பாவ மன்னிப்பை, இலவச மீட்பை, ரட்சிப்பை நாங்கள் கடைசி வரை உறுதியாய் பற்றிக் கொள்ள நீர் எங்களை வழிநடத்தும். ஆமீன்.